அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவுல மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத பார்த்தோனே ஏதோ புது டாபிக் அப்படிலாம் நினைக்க வேணாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடுறேன். இந்த எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டில மொத்தமா 10 கேள்விகள் வந்து கேட்கப்படுது. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 மார்க்குமே வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு, இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து டெஃபினட்டா வந்து நான் சொல்லிருவேன்னு நம்புறேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுங்க. டெஃபினட்டா பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னா என்ன? எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டில. ஃபர்ஸ்ட் மீன்ஸ்னா மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீன்ஸ்னா என்னன்னா மெத்தட். ஓகேங்களா? எண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிவு அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்க ஒரு நோக்கம் இருக்குல்ல, அததான் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ தமிழ்ல மீன்ஸ் வெர்சஸ் எண்ட்னா வழிமுறைகளா அல்லது இறுதி நோக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. வழிமுறைகளா அல்லது இறுதி நோக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்பரா எத்திக்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய லட்சியம் வந்து நல்லதாவே இருந்தாலும், அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குல்ல, 2மே சரியா இருக்கணும். மீன்ஸும் சரியா இருக்கணும், எண்டும் சரியா இருக்கணும். அதாவது உங்களுடைய லட்சியமும் நல்லதா இருக்கணும். அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வழிமுறைகள், மெத்தடும் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்திக்ஸ்ல சொல்லுவாங்க. ஆனா இங்க மீன்ஸ் வெர்சஸ் எண்ட்னா என்ன? இதுக்கும் மோதல் அப்படின்னா என்ன? எப்போ இந்த மோதல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல இலக்க அடையணும். அதுக்கு தவறான வழிமுறைகளை பயன்படுத்தலாமா? அன்எத்திக்கல் ஆக்ஷன அன்எத்திக்கல் ஆக்ஷன்ல வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலமா ஏற்படும். ஒரு ஒழுக்க சிக்கல் ஏற்படுதுல, அதுக்கு பேரு தான் மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்னா, எக்ஸாமினேஷன சீட் பண்றான். எதுக்காக? அப்பதான் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சோ தட் அவனுடைய ஃபேமிலிய வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறான். ஓகேங்களா? இப்போ இதுல எது எண்டு? எது வந்து இதனுடைய இறுதி நோக்கம் என்ன? அப்படின்னா, அவனுடைய ஃபேமிலிய வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண நினைக்கிறான். ஆனா, அதுக்காக அவன் பயன்படுத்தின மெத்தட் இருக்குல்ல, மீன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. சோ ராங் மீன்ஸ் என்னன்னா, எக்ஸாமினேஷன்ல சீட் பண்ணியிருக்கான். இப்ப இந்த இடத்துல ஒரு எத்திக்கல் கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகுது. மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அவனுடைய நோக்கம் சரிதான். ஆனா, அதுக்கு அவன் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கு நம்புறேன். ஏன் சீட்டிங் தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீட்டிங் பண்ணோம் அப்படின்னா, அது அவனுடைய ஹானஸ்டிய வந்து பாத்தீங்கன்னா மீறுது. வயலேட் பண்ணுது. அவனுடைய ஃபேர்னஸ், நியாயத்தன்மையை மீறுது. அவனுடைய நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா குறைக்குது. இப்போ ஒரு எக்ஸாம் மேல வந்து பாத்தீங்கன்னா, மத்த ஸ்டூடண்ட்ஸ் வச்சிருக்க அந்த ட்ரஸ்ட்ட வந்து பாத்தீங்கன்னா குறைக்குது. அதே மாரியே இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய அந்த டிசர்விங் கேண்டிடேட் வந்து ஹர்ட் ஆவாங்க. அப்புறம் பெர்சனல் கேரக்டர் அவனுடைய பெர்சனல் கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா, இது டேமேஜ் பண்ணிடும். இப்போ எத்திக்கல் திங்கர்லாம் இருக்காங்கல்ல, இம்மானுவேல் கான்ட் இவர் என்ன சொல்றாருன்னா, செயலே ஒழுக்கமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. தி ஆக்ஷன் இட்செல்ஃப் மஸ்ட் பி மாரலி ரைட் அப்படிங்கிறாரு. நீ செய்யற செயல் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா மாரலி ரைட்டா இருக்கணும். நீ செய்யற செயலே ஃபர்ஸ்ட் ஒழுக்கமானதா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதே மாரியே a good intention cannot justify a wrong action. அதாவது நல்ல நோக்கம் இருந்தாலும் தவறான செயல் சரியாகாதுங்கிறார். யாரு? இம்மானுவேல் காண்ட். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னா என்னதான்? இப்படியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னா, நீ செய்யக்கூடிய இலக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீ யோசிச்சு வச்சிருக்க அந்த லட்சியம் வந்து பாத்தீங்கன்னா நல்லதாவே இருந்தாலும், இது வந்து பாத்தீங்கன்னா தவறான வழிமுறையை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல வந்து ஒரு டயலமா ஏற்படும்ல, ஒரு ஒழுக்க சிக்கல் ஏற்படும்ல, ஒரு கொனன்ட்ரம் அதாவது டயலமா ஏற்படும்ல, அதுக்கு பேரு தான் மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே தான் கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க இப்ப ரீசென்ட்டா. என்னன்னா ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன்ல சீட் பண்றான். எதுக்காக? அவனுடைய ஃபேமிலிய வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சீட் பண்றான். இது வந்து எதுல வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னன்னா, அவன் சப்போர்ட் த ஃபேமிலி. ஃபேமிலிய சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல நோக்கம் தான். ஆனா அதுக்கு அவன் யூஸ் பண்ண மீன்ஸ் இருக்குல்ல, மீன்ஸ் வழிமுறைகள் அது வந்து தப்பு. அதனால இது மீன்ஸ் வெர்சஸ் எண்ட்ல வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். இதோ பாருங்க இந்த ஒரு வார்த்தைய நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, டூ அச்சீவ் எ குட் ஆப்ஜெக்டிவ். அதாவது ஒரு நல்ல நோக்கத்த வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெதர் வி கேன் யூஸ் ராங் ஆர் அன்எத்திக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு ஆசிலேஷன் வரும்ல, ஒரு டயலமா ஏற்படும்ல, ஒரு நல்ல நோக்கத்தை அடையிறதுக்கு நான் வந்து தப்பான வழிய அன்எத்திக்கல் மெத்தட வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஒரு ஒழுக்க சிக்கல் எத்திக்கல் டயலமா ஏற்படும். அதுக்கு பேர் தான் அப்படி டயலமா ஏற்பட்டா அதுக்கு பேரு மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணலாம்.